பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசி கேட்போம். ஆக கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அவர்னா இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரே வார்த்தை 2 முறை வருகிறது. ஒன்று சிலுவையை சகித்தார், 2ஆம் வசனம். 3ஆம் வசனம் விபரீதங்களை சகித்தார். 2 காரியங்களை ஆண்டவராக இயேசு சகித்துக் கொண்டார் என்று தேவனுடைய மனிதன் எழுதுகிறான். ஒன்று சிலுவையை சகித்துக் கொண்டார். சிலுவை என்பது சுமக்கப்பட முடியாத ஒரு காரியம். ஆகையால்தான் அவர் சுமந்தார். சிலுவையை சகித்து. 3ஆம் வசனம் சொல்கிறது தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். விபரீதங்களை அவர் சகித்தார். பாவிகள் செய்த கொடுமைகளை அவர் சகித்தார். சிலுவையை சகித்தார் என்று 2 முறை இயேசு கிறிஸ்து சகித்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையை சகித்தார், விபரீதங்களை சகித்தார் என்று 2 முறை இந்த வார்த்தை வருது. சகித்தல் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வருது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இதற்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை சகித்து கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய சகிப்பு தன்மை, அவர் சிலுவையை ஜெயித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதுக்கு காரணம் சகிப்பு தன்மை. பிரியமானவர்களே, அந்த வசனம் தெளிவா சொல்லுது. 2ஆம் வசனம் எபிரேயர் 12:2 சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்கிறது இப்படிப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப சகிப்புத்தன்மை, இயேசு கிறிஸ்துடைய சகிப்புத்தன்மை தான் சிலுவையில் வெற்றியை தந்தது, முழு உலகத்தை ரட்சிக்க வைத்தது. அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார், அவமானங்களை சகித்தார், விபரீதங்களை சகித்தார். அந்த சகிப்புத்தன்மை 16 வகையா பிரிக்கலாம். இந்த வசனத்தை பேசும்படி ஆவியின் இடத்துல ஏவினார். அதை தியானித்த பொழுது, அதை ஆராய்ச்சி செய்த பொழுது இந்த சகிப்புத்தன்மை 16 வகையாக பிரிக்கலாம். அன்பானவர்களே, இதே செய்தி நாங்கள் நாளை மறுநாள் தனியாக திங்கட்கிழமை இந்த செய்தியை போட சொல்லியிருக்கிறேன். சகிப்புத்தன்மை 16 வகைப்படும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே சிலுவை என்கிற திட்டம் தான். சிலுவை சுமந்து நம்ம மீட்கும் திட்டம். அந்த திட்டத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்து பூமிக்கு வந்தார். ஆனால் முதல் நாள் இரவுல ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால். அப்படின்னா அவ்வளவு கொடுமையான விஷயம் சிலுவை. அதை ஜெபித்து பலனை பெற்றுக்கொண்டார். அந்த சிலுவையை அவர் சகித்தார். அந்த சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் சிலுவையை முழுவதும் சுமந்து முழு மனு குலத்தை மீட்டெடுத்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு முன்மாதிரியாய் ஆனார். நமக்கு மூத்த சகோதரனாய் மாறினார், இரட்சகராய் மாறினார், தகப்பனாய் மாறினார். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் நமக்கு முன்பாக ஒரு அணிச்சுவட்டை வைத்து போயிருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமானது கேட்டீங்கன்னா சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையை குறித்து நான் ஆண்டவர் உதவியோடு, பரிசுத்தர் உதவியோடு அதை தியானிக்கும் பொழுது, அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது 16 வகையாக சொல்லப்படுகிறது. வேதத்திலும் மூல பாஷையிலும் மற்ற எல்லா விதமான ஆராய்ச்சி நூல்களிலும் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி பார்க்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சகிப்புத்தன்மை, சகித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே 16 வகை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை போல நம்ம இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை, சகித்துக் கொள்ளுதல். நிறைய பேர் சொல்றாங்க, எவ்வளவுதான் சகிக்க முடியலங்க அப்படிங்கிறாங்களே.
அது சகிக்க முடியலைங்க அப்படிங்கிறாங்க. சகித்தல் என்றால் என்ன, சகிப்புத்தன்மை என்றால் என்ன, அது 14 வகையா பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, முதலாவது இந்த சகிப்புத்தன்மை என்றால் 16 வகை மட்டும் சொன்னேன். முதலாவது சகிப்புத்தன்மை என்றால் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுதல். எப்படிங்க, எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்குவேன், மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுதல். சகிப்புத்தன்மை என்றால் மனசு உடையறது இல்லை, மனசு உடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, மன உறுதியோடு மன வலிமையோடு வருகிற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளணும். அதுக்கு பேர் தான் சகித்து கொள்ளுதலாம். மன உறுதியோடு, ஆமா எனக்கு வர பிரச்சனைகளை, எனக்கு வர போராட்டங்களை தேவன் அறிவார். நான் அடிக்கடி ஜனங்களை பார்த்து சொல்லுவேன், நீ படுகிற பாடுகளை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, நிச்சயமாய் மீட்பை தருவார். இஸ்ரவேல் படுகிற ஜனங்களை பெருமூச்சுகளை தேவன் நினைவு கூர்ந்தார். இந்த பெருமூச்சுகள் தேவ சன்னதிக்கு போனுச்சு. நம்முடைய பெருமூச்சு கூட ஆண்டவர்கிட்ட போகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகிப்புத்தன்மை என்றால் என்ன, மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் மன உறுதியோடு இருக்கு. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய. சகிப்புத்தன்மை என்றால் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுதல், மன உறுதியோடு கூட தாங்கிக் கொள்ளுதல். இரண்டாவது உறுதியுடன் இருப்பது, ஸ்ட்ராங்கா நிற்கிறது. சகிப்புத்தன்மை என்றால் உறுதியோடு இருக்கிறது, ஒரு உறுதித்தன்மை. உறுதி இல்லாத ஆத்மாக்களை சாத்தான் பிடிச்சுக்கொள்ளணும் பவுல் எழுதுறான். உறுதி இல்லாத ஆத்மாக்கள், ஒரு உறுதித்தன்மை. அதை பிடிச்சாலும் புளியும் கொம்பா புடி அப்படிமா, முருகும் பிடிச்சிருக்கு உடிஞ்சிடும், பிடிச்சாலும் புளியும் கொம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த கிளைகள் வலுவுள்ளதாக இருக்கும், உறுதியுடன் இருக்கும். ஆக சகிப்புத்தன்மை என்றால் உறுதியுடன் இருப்பது. முதலாவது சொன்ன மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளுதல். இரண்டாவது உறுதியுடன் இருப்பது, ஸ்ட்ராங்கா நிற்கிறது. நம்ம பாருங்க, கெட்ட விஷயங்கள் ஸ்ட்ராங்கா நிற்போம், பேசவே மாட்டேன், உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி உறுதி, தீமைக்கு உறுதியா இருக்கிறோம். நீங்க தீங்கு உங்களுக்கு வரும்போது உறுதியா இருக்க. இயேசு நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், நன்மைகள் நிமித்தம் உங்களுக்கு தீங்குகள் வரும்பொழுது, விசுவாச நிமித்தம் வரும்பொழுது உறுதியாயிருங்கள். மூன்றாவது சகிப்புத்தன்மை என்றால் என்ன? மூன்றாவது பாருங்க, எதிரான சூழ்நிலையை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். நமக்கு எதிரான சூழ்நிலைகள், நம்முடைய ஆப்போசிட் சிச்சுவேஷன்ல நம்ம அதை பொறுமையை ஏற்றுக்கொள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தாவீது பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், கூட கொள்ளையடிச்சாங்க, சாப்பிட்டாங்க, ஒரு செகண்ட்ல எல்லாருமே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சிக்லாக்ல களவு கொண்டு போயிட்டாங்க, அமலே கேஸ். கவனிங்க, இப்ப எல்லாரும் தாவீதோடு கூட இருக்கிற எல்லாரும் அவனுக்கு எதிராய் திரும்பினார்கள், கற்களை எடுத்துக்கொண்டு அவனை கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த எதிரான சூழ்நிலை பொறுமையை கையாண்டான், பதஷ்டப்படல. தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு ஆசிரியர் அபியத்தாரை பார்த்து ஏபத்தை கொண்டு வான்னு சொன்னான். பாருங்க, தன்னை திடப்படுத்தி கொண்டா, ஆசிரியனை பார்த்து பேசினா, ஏபத்தை கொண்டு வர சொன்னா, ஏபத்தை மாட்டிக்கிட்டு ஜெபிச்சா, கைடன்ஸை கேட்டா, அதுக்கப்புறம் புரட்டு போனா. என்ன பாருங்க, எதிரான சூழ்நிலைகளை பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும். படபடக்காம, பதட்டமடையாம. இந்த விஷயத்துல நான் டக்குன்னு பதட்டமாயிடுவேன். ஆனால் சொல்ல பொறுமையாரு, நானும் இதில் குறைவுள்ளவனாக பேசிக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொள்ளணும். எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பொறுமையா இருந்தார் இயேசு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகிப்புத்தன்மை என்றால் நம்முடைய எதிரான சூழ்நிலைகள். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக இருக்கலாம், எல்லாரும் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாரும் எதிராக இருக்கலாம், ஏன் குடும்பமே உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்க நண்பர்கள், உறவுகள், தாய் தகப்பன், கூட பிறந்த எல்லாரும் எதிராக இருக்கலாம். அந்த எதிரான சூழ்நிலையில் நீங்க பொறுமையை அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அப்பதான் நீங்க சிலுவையை சுமக்கிறவர்களாய் மாறுவீர்கள், சிங்காசனத்தை பெற்றுக் கொள்வீர்கள், ஆளுகையை பெற்றுக் கொள்வீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்ல. தீயையும் தண்ணீரையும், தீனா பயங்கர சூடு, தண்ணீர் தான் ஜில்லு, ரெண்டுமே மாறி மாறி வந்துச்சு. 2 அனுபவத்தையும் கடந்து வந்தேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அப்படின்னா அதை ஃபுல்லா அனுபவிச்சு அதை நீர் தாக்கி கொள்கிறார்கள். மனுஷனுக்கு தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயை தண்ணீரை கடந்து வந்தோம், அடுத்த வாரம் சொல்வது செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சகிப்புத்தன்மை என்றால் எதிரான சூழ்நிலைகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். 4வது பாருங்க, சகிப்புத்தன்மை என்ன? 4வது முரண்பாடுகளை தாங்கிக் கொள்ளுதல். இல்லைங்க, முரண்பாடுகளை முரண்பாடுகள் என்றால் என்ன? இயற்கைக்கு மாறாக வேறுபட்ட
இயற்கைக்கு மாறாக வேறுபட்ட மனித சட்டத்தை மீறி உங்களுக்கு அநியாயங்கள் நடக்குது. அநியாயம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் முரண்பாடு. ஒரு மனிதன் வீடு மாத இஎம்ஐல வாங்கினாரு. அந்த வீடு அவர் கடன் கட்ட முடியல. வாங்குறதுக்காக நாங்கள் போன பொழுது குறிப்பிட்ட தொகை பேசப்பட்டது. நம்மளோட சபையில் உள்ளவருக்காக வாங்கும் பொழுது அது குறிப்பிட்ட தொகை பேசி முடிச்சாச்சு. ஆனால் அந்த விற்கிற நபரும் வாங்குற சபை விசுவாசிக்கும் இந்த ஃபைனான்ஸ்காரன்ட்ட அங்கே ரியல் எஸ்டேட்காரன்ட்ட போன பொழுது அவன் 1.5 லட்ச ரூபா சேர்த்து வட்டி சொல்கிறான். அதான் முரண்பாடு. எப்படி இருக்கும்? இடத்துக்காரன் கடனுக்காக இடத்த வைக்கிறான். நம்ம சபையில் உள்ள கத்திரி பிள்ளைங்க அதை வாங்குறாங்க, ரேட் பேசியாச்சு. இப்போ போய் அந்த விற்கிற பத்திரத்தை கேட்கும்போது ரியல் எஸ்டேட்காரன் என்ன பண்ணுறான்? 1.5 லட்ச ரூபா ஜாஸ்தி, 1 லட்சமோ 1.5 லட்சமோ ஜாஸ்தியாக சொல்லி அவனை அதில் வச்சுட்டான். நாங்களும் போனால் நாங்கள் வாங்க முடியல, அது 1 லட்ச ரூபாய் ஜாஸ்தி. என்ன காரணம்? அவன் அந்த இடத்த பற்றி பிடுங்கிறதுக்கு பார்க்குற முரண்பாடு. சொல்லிட்டு சொல்லலைங்கிறது, வாக்கு பண்ணிட்டு மாறுறது முரண்பாடு. அந்த மாதிரி முரண்பாடுகளை தாங்கிக் கொள்ளணும். சொல்லிட்டு மாறிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த முரண்பாடுகள், இன்னும் சொல்லப்போனால் துரோகங்கள், அதை நீங்கள் தாங்கிக் கொள்ள பழகணும். இதுக்கு மாறுதலாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால வீடே கிடைக்கல பாஸ்டர். அதாவது நான் வாழ வீடு கேட்கப்படி கிறிஸ்தவங்களாம் கேட்டுட்டு உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்பட்டார். அது முரண்பாடு தான். இயற்கைக்கு மீறி செய்கிறாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல வீட்டை கத்த தருவார். பூமியது நிறைவும் கர்த்தருடையது. முரண்பாடுகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வர வேண்டியவர்களை வஞ்சிப்பது, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவர்களை ஏமாற்றுவது, அதான் முரண்பாடு. தேவன் அதை கவனித்துக் கொள்வார். அந்த முரண்பாடுகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள பழகுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. 5வது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுமையாக இருத்தல். எல்லாருக்கும் தெரியும், பொறுமை பற்றி நிறைய உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன், நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொறுமை 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 அவ்வளோதான். அதுக்கு என்ன சொல்லுது? பொறுமையாக இருங்கள். சகிப்புத்தன்மைக்கு இன்னொரு பேர் என்ன? பொறுமை. 6வதா என்னன்னு பார்ப்போம். சகிப்புத்தன்மை என்றால் 6வது என்ன? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஒப்பிட்டு பேசும்போது தாங்கிக் கொள்ளுது. கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. சில சமயம் பாருங்க, இந்த அந்த பையனை பாரு, சில நம்மளுடைய பேரண்ட்ஸ் பாருங்க, பிள்ளைகளை திட்டும்போது இந்த அந்த வீட்டு பையனை பாடுறா, அவன் எப்படி படிக்கிறான், அந்த வீட்டு பையன் பாடுறான், அவன் எப்படி கடைக்கு போறான், அந்த வீட்டு பையனை பாடுறான், வீட்டுக்குள்ளே இருக்கான், அந்த வீட்டு பையனை பாடுறா, ஒழுக்கமா இருக்கிறான், அந்த வீட்டு பையனை பாடுற நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். இப்படி ஒப்பிட்டு பேசாதீங்க, அது நல்லதில்லை. அப்படி ஒப்பிட்டு பேசும்போது அதை தாங்கிக் கொள்ளணும். சில கணவன்மார் சொல்லுவாங்க, அவளை பாருடி அந்த வீட்டுக்காரர், அது மாதிரி உங்கள் கணவர் ஒப்பிட்டு பேசும்போது, அல்லது உங்களுடைய மனைவி உங்களை ஒப்பிட்டு பேசும்போது, சில சமயம் அந்த நாயோட ஒப்பிட்டு பேசுவோம். நாய் மாதிரி இருக்க, நீ அந்த குரங்கு மாதிரி இருக்கு, ஒப்பிட்டு பேசுதல் நம்முடைய மனதை உடச்சி, மற்ற சொல்லுவாங்கள்ல, குரங்கப்பாரு அது கூட ஒழுங்கா இருக்கு, நாயப்பாரு அது கூட ஒழுங்கா இருக்குன்னு சொல்லி மனிதனை மற்ற தாழ்வான சிறுசியோடு ஒப்பிட்டு பேசி தரத்தை குறைப்பது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களை பார்த்துட்டு பாரு, உன்னை விட அந்த நாய் பெற்றுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், உன்னை விட அந்த பனிக்குட்டி பெஸ்ட்ன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுதல் உங்களோட தரத்தை குறைப்பதற்கு, உங்க மதிப்பை குறைப்பதற்கு, உங்களை விட மதிப்பு குறைந்த நபரோடோ பொருளோடோ விலங்குகளோட ஒப்பிட்டு பேசுதல், உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்காக, உங்களுடைய தகுதியை குறைப்பதற்காக, உங்கள் மனதை உடைப்பதற்காக, உங்களை கேவலப்படுத்துவதற்காக, உங்களை விட எல்லாத்துலையும் கம்மியாக இருக்கிறோட ஒப்பிட்டு பேசும்போது அது பேர் தான் ஒப்பிட்டு, மற்றவரோட ஒப்பிட்டு பேசும்போது தாங்கிக் கொள்ளுதல். கம்பேர் பண்றது, உங்களை விட எல்லாத்துலையும் கம்மியாக இருக்கிற ஒன்றோடு உங்களை கம்பேர் பண்றது, அப்போ உங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்கும். அதை தாங்கிக் கொள்ளணும். கம்பேர் பண்ணி பேசும்போது, மற்றவரோடு கூட உங்களை ஈடுகட்டி பேசும்போது நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. இது வரைக்கும் நம்ம சகிப்புத்தன்மை சகிச்சுக்கிறேன் சொல்லிப்போம்ல, இதுதான் சகித்துக் கொள்ளுதல். உங்களை விட தரம் குறைந்தவர்களோடு, உங்களை விட மதிப்பு குறைந்த பொருள் உங்களை ஒப்பிட்டு பேசும்போது, அதுக்கு ஒரு நாய் இருக்குது பார், இந்த நாய் கூட தேவலா நீ இருக்கேன்னு சொல்லும்போது, அந்த நாயோட நம்ம ஒப்பிட்டு பேசுவதான ஒரு வழி இருக்கும். ஆனால் அதை ஒப்பிட்டு பேசும்போது அதை தாங்கிக் கொள்கிற தன்மைக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அப்படி நாம் தாங்கிக் கொள்கிற பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. 7வதாக என்ன சகிப்புத்தன்மையுடைய 7வது என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்துதல்.
வேற நீ இதை தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது. அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப டெஸ்ட் வைப்பார், மந்த்லி டெஸ்ட். எங்கள் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார், ஒரு 5 கொஸ்டின் கொடுப்பார், 10 கொஸ்டின் கொடுப்பார். அதை ஒழுங்காக எழுதலைன்னா அதை 10 பத்திரம் எழுத சொல்லுவார். அப்போ அவர் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கொடுத்துருப்பார். 10 பத்திரம் எழுத 20 டைம். அது மாதிரி இம்போசிஷன் சொல்லுவாங்க. இம்போசிஷன் எழுதுறா அப்படின்னு. அதாவது துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்துவோம். இம்போசிஷன் கட்டாயமாக எழுது. அதை பேப்பராக எழுதுவோம். அப்புறம் அந்த பேப்பரை மொத்தமாக கலெக்ட் பண்ணி கலண்டா வாங்கி சாப்பிடுவோம். அது வேறு பிரச்சனை. நாங்கள் எங்கள்கிட்ட ஏழை விடுவார், வாங்கி அளவுக்கு கலண்டாய் கொடுப்போம். கவனிங்க, இம்போசிஷன் அதாவது துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுது. இப்போ சிலர் ஊசி போடுறது பிடிக்காது, ஐயோ வலிக்குதும்பாங்க. ஊசி போடுறது துன்பம் தான், ஆனால் தாங்கித்தான் ஆகணும். கட்டாயப்படுத்தப்படுது. ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு. அதான் துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில பாரங்களை, சில கஷ்டங்களை நீங்கள் தான் தாங்கணும், வேறு வழி இல்லைன்னு உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்களே, அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை நமக்குள் வரும்போது தான் பாருங்க, இயேசு சிலுவை சுமந்து வந்தாரு. அப்ப சீமோன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அறிவுத்தார் சீமோன். அவனை சிலுவை சுமப்படி பலவந்தம் பண்ணினார்கள். கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் பேசுறோம். அதான் சுமக்கும்படி, துன்பங்களை சுமக்கும்படி கட்டாயப்படுத்துது. கால்களை துருவத்தில் கட்டிட்டாங்க. பவுலுக்கு சீராவுக்கும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். ஏற்கனவே அடிச்சுட்டாங்க. அடிச்சு உள்ள போய் அவங்க கால்களை தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள். கட்டாயமா துன்பத்தை அனுபவிடா அப்படின்னு. இப்படி துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுறதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. நீங்கள் ஒருவேளை துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறீர்களா? சில கணவன்மார் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வீட்டு சாமான் வாங்கி தர மாட்டாங்க. அந்த குக்கர் கூட சரி பண்ணி தர மாட்டாங்க சில பேர். சில ஆண்கள் வீட்டில் அந்த குக்கர் பார்த்தீங்கன்னா, குக்கர் மூடி, அந்த உடஞ்ச மூடி வச்சு அந்த அம்மா சமைச்சிட்டு இருக்கோம். பல முறை கையில் சுட்டுக்கும். அவள் சுட்டுக்கிட்டான் மாட்டேன்னு சொல்லி இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா எரும மாடு மாதிரி உட்காந்துருப்பாங்க. சில ஆண்கள் அந்த குக்கர் மூடியை கூட சரி பண்ணி தர மாட்டான். கேஸ் சிலிண்டர் கூட நவுத்த மாட்டான். நீயே நவுத்த, தண்ணி வாசலுக்கு அறவை பிடிச்சி உள்ள வைக்க மாட்டேன். கேட்டால் அனுபவிக்கட்டும். இதெல்லாம் நல்லதே இல்லை. கேட்டுக்கொடுக்கிற கத்துரை பிள்ளைகளே, துன்பங்களை தாங்கும்படி கட்டாயப்படுத்தப்படுதல். அப்படி ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை உள்ளவரை கர்த்தர் சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். 8வது என்ன? சகிப்புத்தன்மை என்றால் 8வதாக என்ன? உடைக்கப்படுதல். பிரேக்கிங், உடைக்கப்படுதல். உங்களை உடைப்பாங்க. அப்படியே வார்த்தைகளால, பார்வைகளால, செய்களால் உங்களை உடைப்பார்கள். நீங்க சிலத்தில் உடைக்கப்படுவீர்கள். மனசு உடையும். அதுக்கு பேர் தான் சகித்துக் கொள்ளுதல். அது சகித்துக் கொள்ளுங்கள். அது உடைக்கப்படுதல் அனுபவத்துக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நொறுக்கப்பட்டார், உடைக்கப்படுதல் அனுபவம். 9வதாக பெயின்ஃபுல், வலி நிறைந்த ஒரு அனுபவம். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. வலியோட சில பேர் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே ஏதாவது இவங்களை மனம் வலிக்கிற மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த வலியோட வீட்டுக்கு வருவாங்க. அந்த வலியோடவே இருப்பாங்க. அதான் வலி நிறைந்த. சில கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், வார்த்தைகள் முத்திரும். அந்த வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்தி வலியோட வாழ்வாங்க. சில சமயம் அம்மா பிள்ளைங்க, அண்ணன் தம்பி, மாமனார் மாமியார், மருமக, குடும்ப உறவுகளில் சில பேசின வார்த்தைகள் அப்படியே நம்ம மனசை பயங்கரமாக வலிக்க வைக்கும். அந்த வலி நிறைந்த உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவங்களை நேசிக்க முடியாமல் போயிடும். என்னுடைய உறவினர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஒரு முறை சொன்னார். அது எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளே பட்ட பாடுகள், அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அளவாக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு தன்னை மட்டும் காப்பாற்றி கொண்டார். அவன் அந்த சொன்ன வார்த்தைகள் பயங்கர வலியாக இருந்துச்சு. வலி நிறைந்த அனுபவம் என்பது ரொம்ப கொடுமை. ஒருவேளை இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் மனதில் வலி நிறைந்து வாழ்கிறீர்களா? கர்த்தருடைய சகிப்புத்தன்மை, அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். கர்த்தர் அந்த வழிகளை எல்லா காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். இஸ்ரவேலில் நட வைத்திருக்கிற மன காயங்களை ஆற்றுவார். எத்தனையோ ஆண்களும் பெண்களும் மனதின் ஆழத்தில் வலியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, காயத்தோடு. அதையெல்லாம் கர்த்தர் ஆற்றுவார். அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை. 10வது சகலத்தையும் தாங்குதல். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. நான் சொல்லல, 1 கொரிந்தியர் 13:7, 1 கொரிந்தியர் 13:7. எல்லாத்துக்கும் வசனம் எடுத்தால் இது பெரிய நீண்ட பிரசங்கமாய் மாறிடும். நம்ம சபையாக இருந்தால் பேசலாம்,
1 மணி நேரம் எடுத்து இது நம்ம யூடியூப்பில் போடுறதுனா மொத்தமே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அதனால் செய்தி சீக்கிரம் முடிக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் போட்டு கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டீச்சிங். சகிப்புத்தன்மை 16 வகைப்படுத்திக்கணும் இல்லையா? அதில் 10வது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கொரிந்தியர் 13:7 சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது 500 ரூபா வரும்போது அலையிலேயே சொல்லிங்க இல்லையா? இப்போ 50 ரூபா வரும்போது ஏற்றுக்கணும். இதை குறித்து யோபு சொல்றான், தேவனிடத்தில் நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ? தேவன் நல்லது கொடுக்கும்போது சந்தோஷப்பட்ட, இப்போ தீமையை அனுமதிக்கிறார். அவர் கொடுக்கல, அனுமதிக்கிறார். நல்ல கவனிக்க, கர்த்தர் துன்பங்களை கொடுப்பதில்லை, பட் அனுமதிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு குறைவுகளை தருவதில்லை, அனுமதிக்கிறார். தேவன் அன்புள்ளவர். உங்களை அடிச்சு உங்களை காயப்படுத்தி அவர் மாற்ற நினைக்கிறதில்லை, பட் அனுமதிக்கிறார். அதுக்குன்னு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான். அவர் கையை கொஞ்சம் எடுத்தா போதும், உங்களை போட்டு துவைச்சு எடுத்துடுவான். அதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏசு சொன்னார் பேதுருட்ட பார்த்து, டே பேதுரு, எனக்கா ஜீவன் தரேன்னு சொல்றியா? இந்த சேவல் 2 தடவை 3 தடவை மறுதளிப்ப. சாத்தான் உன்னை முறத்தால புடைக்கிற மாதிரி சுலகினால் அப்படின்னா முறத்தில் புடைக்கிற மாதிரி உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு வாங்கிக்கிட்டான். நான் உத்தரவு வாங்கிட்டேன். நான் தான் உத்தரவு கொடுத்துருக்கேன். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறார். உத்தரவும் கொடுத்துட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணிட்டேன் போடா அப்படின்னார். அதனால அன்பானவர்களே, சகலத்தையும் தாங்குதல். எது வந்தாலும் ஸ்தோத்திரம். இந்த வாரம் வேலை இருந்தால் ஸ்தோத்திரம், வேலை இல்லாட்டினா ஸ்தோத்திரம். வீட்டில் பிரியாணி இருந்தால் ஸ்தோத்திரம், ரசம் இருந்தால் ஸ்தோத்திரம். ரசம் இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் திருட்டுத்தனம். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிரியாணியை நாக்க தொங்க போட்டு நல்லா சாப்பிடும். ஆனால் ரசம் கஞ்சி உப்புமான ஓடி போயிடுவாங்க. அது இருக்கிற கறியை வாங்கி கொடுக்கக்கூடாது. சில பேர் கீழே சாப்பிட மாட்டான். சகலத்தையும் தாங்கணும். சிரிக்கும் போது சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தில் அழுகிற மாதிரி வரும்போதும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். 500 ரூபா வரும்போதும் சந்தோஷமாக இருக்கணும். 5000 ரூபா வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். 50 ரூபா வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். 5 ரூபாய் இல்லாத போய் சந்தோஷம். சகலத்தையும் தாங்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. 11வது என்னன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷத்துடன் கூடிய பொறுமை. கொலோசியர் 1:11 நாம் படிக்கலாம். கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீதி சாந்தமும் உண்டாவதற்கு. அதாவது பொறுமையோடு இருக்கும்போது சந்தோஷத்தோடு இருக்கும். அதுதான் சகிப்புத்தன்மை. அப்படிங்க நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களே, பொறுமையோடு அமைதியாக இருக்கீங்களே, அப்போ முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது, சகிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை. எப்படிங்க சகிப்புத்தன்மை என்றால் சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை. அப்படி பொறுமையாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சகிப்புத்தன்மை. இல்லைன்னா முறுமுறுத்துக்கிட்டே அமைதியாக இருக்கிறது, நான் இயலாமையினால அமைதியாக இருக்கிறது, காரியம் நடக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறது இல்லை. அந்த அமைதி தன்மையில் அந்த பொறுமையில் சந்தோஷத்தை சேர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. 12வது நான் சொல்கிறேன், சகித்து கொண்டு பிரயாசப்படுதல். சகித்து கொண்டு பிரயாசம். இந்த வீட்டில் நான் பாடாப்பட்டேன், அது யாருக்குமே தெரிகிறது இல்லை, என்னை மதிக்கிறதே இல்லை. நீங்கள் பாடுபட்டதை பிரயாசப்பட்டதை யாரும் கண்டுகளை இல்லை. ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய அதை சகித்து கொள்ளணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. சில பெண்கள் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு நான் மாடாக உழைக்கிறேன் பாஸ்டர். சில ஆண்கள் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் நான் சம்பாதிச்சு கொட்டுறேன். ஆமாம், என்னை யாரும் மதிக்கிறதில்லை, கவனிக்கிறது இல்லை. அதை சகித்து கொண்டு நீ மறுபடியும் அதை செய்யணும், பிரயாசப்படணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. சகித்து கொண்டு பிரயாசப்படுதல். நான் சம்பாதிச்சு கொட்டுறேன், என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, நான் பிரயாசப்படுறேன், என்னை மதிக்கிறது இல்லை, பரவாயில்ல, அதையும் சகித்து கொண்டு பிரயாசப்படுதல். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது சகிப்புத்தன்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டத்தில் கடைசி வரை நிலைத்திருத்தல். இந்த 12வது சொல்லும் பார்த்தீங்கன்னா சகித்து கொண்டே பிரயாசப்படுதலுக்கு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை நான் அந்த வசனத்தை விட்டுட்டேன் சொல்றதுக்கு. திரும்ப கவனி. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்திற்கு இழப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். அதாவது சகித்து கொண்டே பிரயாசப்படுதல் 12வது பாயிண்ட். சகிப்புத்தன்மை என்றால் என்ன? 16 வகைப்பட்டு சொன்னாலும் அதில் 12வது பாயிண்ட் சகித்து கொண்டே பிரயாசப்படுதல். இப்போ 13 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருத்தல். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22. மத்தேயு 10:22 ரொம்ப அழகாக ஆண்டவர் சொன்னார்.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10:22, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். கஷ்டத்துல கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கணும். ஒரு கஷ்டம் வந்தோடனே அதில் நினைச்சில்லாம அதை தப்பிச்சு ஓடணும். தேசத்துல பஞ்சம் வந்துட்டு நகமை என்ன பண்ணா தப்பிச்சு ஓடினா, அந்த கஷ்டத்துல நிக்காம தப்பிச்சு ஓடி மோவாப்ல மாட்டின கதை உங்களுக்கு தெரியும். அதே போல சவுல் துரத்தினான் தாவீத, கஷ்டம்தான், கஷ்டத்துல கத்த காப்பாத்தினார். அவன் நினைச்சிருக்க முடியல, இனி என்னை சவுல் தேடாதபடிக்கு, அவன் நம்பிக்கையே இல்லாதபடிக்கு நான் என்ன செய்யறேன், நான் வேற எங்கேயா போய் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி போனான். கஷ்டத்தில் அந்த இதில் போன அந்த சவுல் துரத்துற போராட்டத்தில் நிற்க விரும்பல, என்ன போயெல்லாம் கத்தரை காப்பாற்றினாரு. நிற்காம சிக்கலாக்கு போனா சிக்கலாக்கு ஆகிட்டான். ஆகையினால கஷ்டத்தில் கடைசி வரை இழைத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கஷ்டத்தில் அப்படியே நிலைச்சிருக்கணும், எஸ்கேப் ஆகி குறுக்கோழியை தேடி ஓடக்கூடாது, நிலைத்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அடுத்தபடியாக 14வது சகிப்புத்தன்மை என்ன? 14வது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடுகளில் நம்முடைய குணாதிசயம் மாறாமல் இருப்பது. அதாவது கஷ்டம் வரும்பொழுது நம்ம கேரக்டர் மாறக்கூடாது. சில பேர் நல்லா இருக்கும்போது சிரிச்சு பேசுவான், கஷ்டம் வந்துட்டா எரிஞ்சு விடுவான். பேக்கெட்டில் பணம் இருக்கும்போது பணக்காண்டி பேசிட்டு இருப்பாங்க, பேக்கெட்டில் பணம் எரிஞ்சு விடுவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு? அப்படி இல்லை, குணங்கள் மாறக்கூடாது. அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது உங்கள் நல்ல குணாதிசயம் மாறக்கூடாது. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. மனைவி சொல்றா, உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவன் கேரக்டர் மாறிடுச்சு பாருங்க. கஷ்டம் வந்தோடனே தேவனை தூசித்து போ, தற்கொலை பண்ணிக்கிறான், நரகம் போறதுக்கு வழி சொல்லி தர்றான். கஷ்டம் வந்தோட கேரக்டர், அவன் கேரக்டர் மாறிடுச்சு. ஆனா யோபின் கேரக்டர் மாறல. அவன் சொல்றான் பாருங்க, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ? அப்ப நல்லா கவனிங்க, யோபுடைய கேரக்டர் மாறல, யோபுடைய மனைவி கேரக்டர் மாறிடுச்சு துன்பம் வரும்போது. அப்ப நல்லா கவனிங்க, பாடுகளில் கஷ்டங்கள் நம்முடைய குணாதிசயம் மாறாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. கஷ்டம் உபத்திரம் வரும்போது நம்முடைய கேரக்டர் மாறக்கூடாது, அப்படி மாறாம இருக்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. கஷ்டம் வந்தோட கேரக்டர் மாறிடக்கூடாது. ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சுட்டா உடனே கோவம் வந்து அவனை காயப்படுத்தி பிச்சு தூக்கி போடுறோம். இல்லை, சபையிலே பாருங்களேன், சில விசுவாசிகள் இருப்பாங்க, அவளை நன்மை செஞ்சிருப்போம், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டின உடனே அவனுக்கு கோபம் வரும் பாருங்க. ஏன் பாஸ்டர் என்ன பார்த்து அப்படி சொல்லிவிட்டீங்க பாஸ்டர் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு 1000 நன்மை செஞ்சுருப்போம், ஒரு பிரச்சனை வந்தாலும் கேரக்டரே மாறிடும். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவளை நன்மை செஞ்சுருக்கிறோம், அவனை சோர்ந்து போடும்போது தூக்கி எடுத்து உட்காந்து பேசி சத்தியம் சொல்லி கொடுத்து அவளை எல்லாம் செஞ்சுருப்போம். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா கோபம் வந்து திரும்ப திட்டுவாங்க பாருங்க. அப்பதான் நினைச்சேன், பார்த்துருப்ப மனுஷன் அவ்வளவுதான். அப்ப பெற்றுக்கொண்ட 1000 நன்மையை மறந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை, அது போதகர் தானே பேசுறதோட நினைக்காம வாரி இறைப்பார்கள் சேற்ற. இந்த காலத்து விசுவாசிங்க, அந்த காலத்து விசுவாசி எப்படி கிடையாது. சேர்த்த வாரி இறைச்சுறாங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் பிடிச்சிங்க, அதை 10 விசுவாசிட்ட சொல்லி மூஞ்ச தூக்கிக்கிட்டு சண்டை போட்டு எவ்வளவு ரொம்ப வேதனையா இருக்கும். 100 நன்மை செஞ்சிருக்கிறோம், அதுக்கு 100 நன்றி சொல்லலாம். அதெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் வேர்டுக்கு திரும்ப காயப்படுத்துகிற கூட்டத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளில் நம்முடைய குணாதிசயம் மாறாமல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. 15வது என்ன? சகிப்புத்தன்மையுடைய 15வது 16 வகைப்படும் 15 என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நஷ்டத்தில் அவதிப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுது. அதாவது அடிக்கடி நஷ்டம் வந்துச்சு, ஃபினான்சியல் நஷ்டம், ரொம்ப பொருளாதார நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பொருளாதார நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. சில சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் தொடர்ந்து என் தொழில் நஷ்டமா இருக்கு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், தொடர்ந்து வேலையே இல்லை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், வீடு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. அடிக்கடி நஷ்டத்தில் அவதிப்பட்டாலும், பொருளாதார நஷ்டத்தில் அவதிப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுதல், அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. கொஞ்சம் பண பிரச்சனை வந்தால் ஏசுனார் வேண்டாம், சபை வேண்டாம். இதை கேட்டுக்கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாதார நஷ்டம் உங்களுக்கு வரும்போது, ஃபினான்ஷியல் லாஸஸ், பொருளாதார நஷ்டம் வரும்பொழுது அடிக்கடி கூட வரலாம், அடிக்கடி வரும், அடிக்கடி வருது.
அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்துக்கு பேர் தான் சகிப்புத்தன்மையா. 16வது நான் முடிக்கிறேன். சகிப்புத்தன்மை 16 வகைப்படும். 16வது என்ன? ரொம்ப அற்புதமான வேர்டு சொல்லியிருக்காரு அவர் வேதம். இதில் வந்து ஹீப்ரு பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். மூல மொழிபெயர்ப்பு ஹீப்ருலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். நிறைய வேர்டு இதெல்லாம் பிரித்து சொல்ல மொத்தத்தில் அவங்க 16 வகைப்படும். சகிப்புத்தன்மை 16 வகைப்படும் சொல்லிட்டேன். கவனமாக கேளுங்க. 16வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? செயல்படாத முடியாத நிலை வரும்போதும் துணிச்சலாக இருப்பது. திரும்ப சொல்றேன், செயல்பட முடியாத நிலை வரும்பொழுது துணிச்சலா இருக்கு. நீங்க எதுவுமே செயல்பட முடியாது, அப்படியே லாக் ஆயிட்டீங்க, அப்ப ஸ்ட்ராங்கா நிற்கணும். அதாவது செயல்பட முடியாத நிலை வரும்போதும் துணிச்சலா இருப்பது. எப்படி? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வாயில பேசலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கவனிங்க, இது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-18. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜா உமக்கு தெரிந்து கடவுது என்றார். கவனிங்க என்பானவர்களே, கவனிங்க. செயல்பட முடியாத நிலை வரும்போது துணிச்சலா இருக்கணும். நீங்க செயல்படவே முடியாது, லாக்காய் நிற்கிறீ கைதி மாதிரி, அப்ப கூட ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. தேவன் உங்களுக்கு சகிப்புத்தன்மையை கட்டளையிடுவாராக, சகிப்புத்தன்மையால் உங்களை நிரப்புவாராக. இதை மறுபடியும் போட்டு கேளுங்க. சகிப்புத்தன்மையால் நிறைந்ததுங்க. தேவன் எனக்கும் தரட்டும், உங்களுக்கும் தரட்டும். சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல இந்த உலகத்தில் ஒரு உபத்திரவங்களை சகித்து நாமும் சிங்காசனத்தினுடைய இயேசு கிறிஸ்துவின் வலது பாசத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் இந்த நல்ல நேரத்திலும் இந்த சகிப்புத்தன்மை 16 வகைப்படும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டேடி, இந்த வார்த்தைகளின்படியே சபை ஜனங்கள், கேள்விப்பட்ட பிள்ளைகள், பிரசங்கித்த நான் எல்லாரும் எங்களுக்கு சகிப்புத்தன்மை கர்த்தர் தருவீராக. சகிப்புத்தன்மை பெற்று ஜெயத்தை பெற்று வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.